குழைந்து குழைந்து பேசவும் வளைந்து கொடுத்து வாழவும் கற்றுக்கொண்டிருக்கும் மீனராசி நேயர்களே, ராசியில் கடைசி ராசியாக உங்கள் ராசி இருந்தாலும் ராசிநாதன் குருவாக இருப்பதால் வளர்ச்சியில் முதன்மையானவர்களாக காட்சியளிப்பீர்கள். பணபலத்தால் மற்றவர்கள் சாதிக்க முடியாததை நீங்கள் ஜனபலத்தால் சாதித்து காட்டுவீர்கள். உதவிக்கரம் நீட்டுபவர்கள் நண்பர்களாகவே இருப்பர். பேச்சாற்றல் மிக்க நீங்கள் எதிரிகளின் மனதை எளிதில் மாற்றி விடுவீர்கள். வலிய சென்று உதவும் எண்ணம் உங்களுக்கு உண்டு. உங்களை யாரும் அறிமுகப்படுத்த தேவையில்லை. புதியதாக பார்க்கும் ஒருவரிடம் நீங்களே சுய அறிமுகம் செய்து கொள்வீர்கள். எதிர்நீச்சல் போட்டு வெற்றி காண்பவர்களின் வரிசையில் நீங்களும் ஒருவர். உங்களிடம் வெகுளித்தன்மை அதிகம் இருப்பதால் சில ஏமாற்றங்களுக்கும் ஆளாக நேரிடும். உங்களிடம் ஒரு பொறுப்பை கொடுத்துவிட்டால் அதை மறுநிமிடமே செய்து முடிப்பீர்கள். இப்படிப்பட்ட குணாதிசயங்களை பெற்ற உங்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை அள்ளி வழங்கப் போகிறது என்பதை பற்றி பார்க்கலாமா? பிள்ளைகள் வழியில் நல்ல தகவல்களை தரும் கடகராகு, பணவரவை கூட்டும் 11ஆம் இடத்து கேது. இதுவரை சிம்ம ராசியில் சஞ்சரித்து வந்த ராகுவும் கும்பராசியில் சஞ்சரித்து வந்த கேதுவும் வருகின்ற 27/7/2017 அன்று பின்னோக்கி சென்று உங்களுக்கு பிரபல்ய யோகத்தை வழங்கப் போகிறார்கள். இக்காலம் ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாம். தடம் மாறாத வாழ்க்கைக்கு அஸ்திவாரமிடும் நேரம் இது. தனவரவு எதிர்பார்த்த இடத்திலிருந்து கிடைக்கும். கடன் மேல் கடன் என்றிருந்த நிலை மாறி இனி கனிவான வாழ்க்கையே அமையும். 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகு அனைத்து தடைகளையும் நீக்கும் என்பதில் ஐயமில்லை. பிள்ளைகள் வழியில் எடுக்கும் பெரும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். இடமாற்ற சிந்தனைகள் வெற்றி பெறும். இல்லம் கட்டுவதில் இருந்த தடைகள் அகலும். பொதுவாக உங்களுக்கென்று இருக்கும் சுய ஜாதகத்திலும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஜாதகத்திலும் ராகு யாருடைய சாரத்தில் இருக்கிறார் என்பதை அறிந்து வைத்துக்கொண்டு அதற்குரிய ஸ்தலங்களுக்கு சென்று சர்ப்பசாந்தி பரிகாரங்களை செய்வதால் அற்புத பலன்களை அடுக்கடுக்காக நடைபெறும். இந்த முறை ராகு 5ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் சுப விரயம் செய்ய வேண்டிய நேரமாக மாற்றிக்கொள்ளலாம். பிள்ளைகள் வழியில் இதுவரை எடுத்த எந்த முயற்சியும் நடைபெறவில்லையே என்று ஏக்கத்தில் இருந்தவர்கள் இப்பொழுது மகிழ்ச்சி கடலில் திளைக்கப் போகிறார்கள். குழந்தைகளின் சம்பாத்தியத்தால் கூடுதல் வருமானம் கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். பஞ்சமஸ்தான ராகு பலம் பெறும் இந்த நேரத்தில் பிள்ளைகளின் திருமண கனவை நினைவாக்க முயற்சிப்பீர்கள். கடல் தாண்டி சென்று ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, லண்டன் போன்ற அந்நிய நாட்டில் படிக்க வைத்தால் நன்றாக இருக்குமே என்று நினைத்த பெற்றோர்களுக்கு எண்ணியபடியே ஸ்காலர்ஷிப் கிடைத்து எளிதில் செல்லும் வாய்ப்பும் கிடைக்கும். அடுத்து பணவரவை கூட்டும் 11ஆம் இடத்து கேது. 11ஆம் இடத்தில் கேது சஞ்சரிப்பது யோகம்தான். லாபஸ்தானம் புனிதமடைகின்றது. எனவே பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். பொல்லாதவர்கள் உங்களை விட்டு விலகுவர். ஞானகாரகன் கேது லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். வட்டிக்கு மேல் வட்டி வாங்கிய கடனை திருப்பி கட்ட முடியாமல் தவித்தவர்கள் இக்காலத்தில் நிம்மதி பெருமூச்சு விட நிழற்கிரகங்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். கேது என்ற 2 எழுத்து கேள்விக்குறியாக இருந்த உங்கள் வாழ்க்கையை ஆச்சரியக்குறியாக மாற்றப் போகிறது. அடுத்தவர்களுக்காக உழைத்து ஆதாயம் இல்லையே என்று நினைத்தவர்களுக்கு இனி போதுமான ஆதாயம் பொழுதெல்லாம் கிடைக்கப் போகிறது. உத்தியோகம் மற்றும் தொழிலில் ஏற்பட்ட பற்றாக்குறை பட்ஜெட் அகலும். வீடு வாகன வசதிகளை பெருக்கிக் கொள்ள முன் வருவீர்கள். வெளிநாட்டு அனுகூலம் உண்டு. அந்நிய தேசத்தில் உள்ள நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட முன் வருவர். எனவே எண்ணிய காரியங்கள் எதை செய்ய வேண்டுமானாலும் தொலைபேசி எண்ணை சுழற்றினால் போதும், கண்ணெதிரே வாய்ப்புகள் கைகூடி வந்து நிற்கும். பழைய வாகனங்கள் பழுதாகிறதே என்று கவலைப்படுபவர்கள் நூதன கருவிகள் பொருத்திய அழகிய வாகனங்களை வாங்கி மகிழ்ச்சி காண்பர். ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கும் நேரம் இது. 5ஆம் இடத்து ராகு
அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரவும், 11ஆம் இடத்து கேது பணவரவை பெருக்கி கொடுக்கவும், வியாழக்கிழமை தோறும் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு செல்வ வளத்தை பெற்ற வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள்.